அதெல்லாம் உள்ளே போட்டுறணும். இன்னும் இதில் எல்லாம் ஒன்றும் இங்கே ஒன்று ஊனணும், நான் நிற்கிற இடத்துல ஊனணும், இந்த பக்கம் ஊனணும், இந்த பக்கம் ஊனணும். இவளுங்க பாருங்கள் நல்ல வேட்டை. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் போட்டிருக்கோமா இந்த பயிரை வந்து பறிச்சு விட்ருவாங்க. இதில் பாதி தான் வளர வைப்பாங்க. இப்போ பாருங்கள் உள்ளே இறங்கிடுவான் பாருங்கள். ஆள் இல்லைன்னா இந்நேரம் எல்லாம் இதுக்குள்ளே பூந்து இந்நேரம் ஒரு பறித்து தள்ளியிருப்பாங்க. கிளி போகுதுங்க. எஸ், மிகவும் அருமையான ஒரு கிளைமேட். இதை இப்படி போட்டு வச்சுருக்குறீங்க சகதியாட்டம். இந்த ரெண்டுலேயும் நான் இப்படி தண்ணி நிற்கிது. அவரைக்காய் எடுத்துருவாங்க. போயிட்டு வாடி, இதுக்குள்ளேருந்து வந்துட்டே இருக்கு. போங்க 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 திரும்பி பார்க்காம போயிட்டு வாங்க. இது எப்படின்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோழி வந்து அந்த கோழி எல்லாத்தையும் ஒன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேயே ஒரு மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு வலை மாதிரி கீழே மட்டும் கொஞ்சம் செவுறு வச்சுட்டு ஃபுல்லாக வலை கட்டி இது அப்படியே இதுக்குள்ளேயே மேய்ஞ்சிட்ருக்கிற மாதிரி. இதுலேயே நல்லா அங்கே பாருங்கள் தீனி பொறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சு. அவள் முட்டை வச்சிட்ருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இன்னும் அவள் குழந்தைய கூட்டிகிட்டே சுற்றுறா. வந்துட்டா, ஏய் பொடி வெளியில் பொடி, இப்படி தான் பண்ணுறா. போ சு, பயமே இல்லை கொஞ்சம் கூடி. லொல்ல பார்த்தீங்களாங்க, கல்லை எடுங்க. கல்லை எதுக்கு இத்தனை கல்லை போடுறீங்க? அது மேலே எப்படி முளைக்க போகிறா? இதில் அவரைக்காயா? இதுலையா? அப்போ அதுல தட்டக்காய் போட வேண்டியதா? தட்டக்காய் விதை அவ்வளோ விதை யார் வச்சுருக்கிறா? அப்புறம் இதில் என்ன போடுறது? அப்புறம் இதுலேயும் பச்சை பயிர் போடுங்க. இதுலேயே அவரைக்காய் ஊனி தட்டக்காய் ஊனிக்கலாம். ஒன்றில் அவரைக்காய் ஒன்றில் தட்டக்காய் போடுங்க. அவரைக்காய் காய்க்கும் வச்சுக்கலாம். இது பெரிய அவரைக்காய். அப்புறம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இது சாம்பார் வைக்கலாம், அதில் சாப்பாடாக்கலாம், அவரைப்பருப்பு சாப்பாடாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுறேன். பண்ணுங்கள். முள்ளெல்லாம் இருக்கா இங்கே? கிளாரிட்டி பட்டையை கிளப்புது. பின்னாடி செடி இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு எறும்பு புத்து இருந்தது, அதை அழிச்சிட்டிங்களா? டெய்லியுங்க அங்கே பறிக்க வரும்போது அந்த இடத்துல தான் கடிச்சிட்டு ஓடுற வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் விவசாயம் பண்ணுறேன். என்னடா எப்படி தொடர்ந்து விட்டுட்டு இருக்கிறான்னு நினைப்பாரு. பண்ணுங்க. நம்ம மிதிச்சுட்டு இருந்தோம்ல, நல்லா கட்டி ஆயிடுச்சு. அதான் இறுகிரும். மண் இருக்குனாலே செடி முளைக்காது. அதனால தான் அந்த இறுகாமல் லூஸ் பண்ணுறது மண்ணை. நீங்களுமே வீட்டில் வீட்டில் சும்மா ரோஸ் செடி வச்சாலுமே மண் வந்து இறுகக்கூடாது. என்னங்க, மண் இறுகுனுச்சுன்னா முடிஞ்சுதுங்க. வேர் வந்து பிடிக்காது நல்லா. நீங்கள் இங்கே பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் விதை. இந்த பெரிய அவரைக்காய் இது. காட்டுங்க. இப்படி எடுத்துக்கணும் ஊனிக்கணும். வாங்க ஊனலாம். ஊனுங்க. அங்கங்கே வேற இது முளைச்சிருக்குது, கொட்டைமுத்து. எங்கள் அம்மா கொட்டைமுத்து மேலே தான் உயிர். ஒரு சீசன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டு விளைய வச்சாதான் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் விளைச்சல் எடுத்தாதான். அடுத்து 6 மாதம் ஆகும். அடுத்து நம்ம விளைச்சல் எடுக்கிறதுக்கு.
ஏன்னா அப்போ வந்து நம்ம மழையை நம்பி தானே போடுறோம். ஆமாம். அப்போ வந்து நல்ல வெயில் ஏறிடும். அதனால் இப்போவே வீட்டுக்கு தேவையான பயிர் காய்கறி எல்லாம் இப்போவே எடுத்துக்கணும். காய்கறி வந்து வச்சு வைக்க முடியாது, அதுக்கு இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாம் போட்டுட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போவுமே அவரைக்காய் வந்து காயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சோடனே அதுக்குள்ளே நல்லா முத்த வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே பருப்பு இருக்கும், அவரைப்பருப்பு. அந்த பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஏய் அந்த வாரம் உள்ளே போயிட்டு வராங்க. ஏய் ஷோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே இவளுக்கு இங்கே பாரு, இங்கே ஒருத்தி திருட்டு ஓடுறா பாரு. போடி இவ அந்த வெள்ளச்சிங்களோட சேர்ந்துட்டு போகிறா. இவோ அவளுங்க எங்கே போயிருக்கிறாளுங்க பாருங்க, இங்கே புதுசாக இல்லை அவள் கூட இவ போகிறா. போகக்கூடாது. இதான் அங்கே போயிட்டா பாருங்க. அந்த விதை பூரா அதில் ஒன்றில் பிடிச்சிரும். விதை எடுத்து கொடுக்கணுமா? ஆமாங்க. இந்தாங்க விதை பூரா பிடிச்சிரும் இதில். எல்லாம் தள்ளி தள்ளி போடுவாங்க, நம்ம போட்டுக்கலாம், இருக்கிற இடத்தையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது இன்னும் 3 மாதத்துக்குள்ளே விளைச்சல். இது முளைக்கிறதுக்கே இன்னும் 2 மாதம் ஆயிரும். இது முளைச்சி அடுத்து காய் இதுலேருந்து எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இது முளைக்கிறதுக்கு எப்படியும் நல்ல மழை எல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா 1 மாதத்துக்குள்ளேயே முளைச்சிரும். ஆமாம். இப்போ தட்டைக்காயெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துலேயே முளைச்சிருச்சுல்ல. 2 மாதம் ஆச்சு. அது நம்ம எத்தனை தாண்டி 2 எடுத்துட்டோம்ல. ஆமாம், நம்மளும் நல்லா யூஸ் பண்ணிட்டு தட்டைக்காயும் யூஸ் பண்ணி தட்டைக்காயும் எடுத்துக்கணுங்க. பச்சை பயிறு இல்லை, தட்டை பயிரை காயாக யூஸ் பண்ணியிருக்கோம். பழுத்து பழமாகவும் பழமாங்கிறேன், விதையாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது தட்டை பயிராக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, தாமரை இலை மாதிரி தண்ணி நிற்கிதுங்க. இங்கே இந்த அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அந்த இதில் தண்ணி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாமரை இலை மாதிரி தண்ணி நின்றுட்டுருக்கு. மழை வந்தது. இன்றைக்கி கிளைமேட் அடிப்பொலியாக இருக்குது பாருங்கள். இயற்கையான ஒரு சூழல். ஐயமரா அப்படி. ஆமாங்க ஐயா, வாங்க செய்யலாம் வாங்க. சரிங்க ஐயா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறாளுங்க. ஆமாங்க ஐயா, மழை வந்துச்சா? அதாங்க ஐயா. ஆமாம், பொரியல் ஒன்றில் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இது என்னங்கய்யா?